ஃபேமிலிக்கு நல்ல ஒரு டிராஃபிக்ல டே டு டே லைஃப்க்கு எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் கார். மோட்டார் வந்து வீலுக்கும் உங்களுக்கு சப்ளை கிடைக்குது. இதுல சவுண்ட் நம்ம இப்ப செக் பண்ண போறோம். குளத்தூர்ல இருந்து எப்படியும் வரலாம். ஸோ திஸ் இஸ் த ஷோரூம். ஒரு சிட்டில வேலைக்கு போறவங்களுக்கு நல்லா டிரைவ் பண்ண ஒரு காராவும் இருக்கும், மைலேஜும் கொடுக்கும். அது இல்லாம நம்ம கிட்ஸ் எங்க வெளியே கூட்டு போகும்போது தே வாண்ட் என்ஜாய் த லைக் இந்த மாதிரி ஒரு பேனரோமிக் சன்ரூஃப் இருந்ததுன்னா தே வில் என்ஜாய். அண்ட் டொயோட்டோ ரிலையபிள் ஃபார் லாங் டர்ம். ஓகே, தோஸ் ஹூ வாண்ட்ஸ் டு கீப் த கார் ஃபார் மெனி இயர்ஸ் திஸ் வில் பி த ரைட் கார் ஃபார் தெம். ஓகே, மூவிங்ல போகும்போது நமக்கு சைட் வியூஸ் காமிக்கிற மாதிரி 360 கேமரா ஒர்க் ஆகும். ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அண்ட் ஐ எம் இருதய ராஜ். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கார் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த காரோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூ ஹேவ் சீன் இன் மை தம்ப்நெயில் லைக் டொயோட்டோ அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், அந்த காரை பற்றி தான் என்னோட ஜென்யூனான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த காரோட டெக்னாலஜி அண்ட் டொயோட்டோட ரிலையபிள் இதை பற்றி பார்க்க போகிறோம். என் பின்னாடி தான் இருக்குது. ஸோ இந்த கார் இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த காரோட லைக் முக்கியமான என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம காரை ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ மக்களே, திஸ் கார் 1.5 லிட்டர் ப்ளஸ் எலக்ட்ரிக் மோட்டார். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஹைப்ரிட். இதோட இன்ஜின் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஓகே, லெட்ஸ் see how it looks like. Very interesting. So can you see this is the engine? It's a full hybrid it seems. And இந்த கார் தான் நமக்கு 28 km/L மைலேஜ் தருது. And the car engine it's 1.5 liter plus electric motor. Let's go and see the inside. I'm going to tell you the technology and whatever the car has given. And before we go inside, and yes, this car has a 17-inch alloy wheels. As you can see, it's a diamond cut alloy wheels, and this is the one. In the car ground clearance 210. So இது ஒரு நல்ல ஒரு லைக் நமக்கு ஸ்பீட் பிரேக்கா இருக்கட்டும் மற்ற எல்லா இடத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். And yeah, சைட் லுக். ஓகே மக்களே, இந்த நம்ம ஹை ரைடர்ல ஸோ ஃப்ரண்ட் 2 சீட்டுமே வந்து வென்டிலேட்டர் சீட்டு. ஸோ இது வந்து இதோட முக்கியத்துவம் வந்து மக்களே, சம்மர்ல இங்கே ட்ரைவ் பண்ணும்போது ஐ ஹேவ் லைக் அர்பன் க்ரூசர் டைசர் வச்சிருக்கேன். ஸோ பட் இந்த கார்ல ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் நமக்கு வென்டிலேட்டர் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சம்மர்ல நம்ம இங்கே நல்லா வெல் ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது நமக்கு இந்த ஸ்வெட் நிறைய விஷயம் பெனிஃபிட்ஸா இருக்கும். அது இதுல வந்து 8-way அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரானிக் மூவபிள் கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் நான் இப்போ உள்ள உட்காந்து இந்த கார்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்றேன். இந்த கார் ஹாஸ் a 360-degree கேமரா and this car has many secrets. Okay, we'll go and see and what are those நம்ம என்னன்னு பார்க்கலாம். அண்ட் மக்களே, இது வந்து ஒரு செல்ஃப் சார்ஜிங் சொன்னல. ஸோ திஸ் இஸ் how it looks like. இது ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் சார்ஜ் பண்ணும். இப்போ இந்த கார் ஆன்ல தான் இருக்கு. ஓகேவா, ஆனா வந்து நான் எதுவுமே பண்ணல. சம்டைம் எதாவது கால் வச்சுன்னா ஸ்டார்ட் ஆகும். you see the difference. இந்த இவி மோட் வந்து பாத்தீங்கன்னா மக்களே, இந்த இவி மோட் வந்து எல்லா டைமும் யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயாவது நீங்க பெட்ரோல் இல்ல ஒரு சம் கிலோமீட்டர் 1 or 2 கிலோமீட்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்கு, அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு பெட்ரோல் வந்து சப்ளை போகாம பேட்டரியில இருந்து போய் உங்களுக்கு ஒரு ஈவி கார் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு எமர்ஜென்சி எல்லாத்துக்குமே பெஸ்ட் கார். ஸோ இந்த கார்ல வந்து பேனரோமிக் சன்ரூஃப் வருது. ஓபன் பண்ணிட்டேன், மேல தெரியுதுங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பீப்புளுக்கு பெஸ்ட் காராக இருக்கும். ஏன் அப்படி சொல்லணும்னா, ஒரு சிட்டியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லா ட்ரைவ் பண்ண ஒரு காராகவும் இருக்கும், மைலேஜும் கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம கிட்ஸ் எங்கே வெளியே கூட்டு போகும்போது தே வாண்ட் என்ஜாய் த லைக் இந்த மாதிரி ஒரு பேனரோமிக் சன்ரூஃப் இருந்ததுன்னா தே வில் என்ஜாய். ஸோ திஸ் கார் ஹாஸ் எவ்ரிதிங். ஓகே, பீப்புள் ப்ரைவசிக்காக சன்ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காரில். அண்ட் சேம் இந்த காரில் பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் அப்படி வரேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கும் அதில் 2 கப் ஹோல்டர் வந்திருக்கு. 8 ways அட்ஜஸ்டபிள் உள்ள ஹெட் ரெஸ்ட் இதில் இருக்குது. அண்ட் இதில் கப் ஹோல்டர்ஸ் வந்திருக்கு, ஹேண்ட் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கார். இங்கே ஏசி வெண்ட் இருக்குது, பேக்கில் சார்ஜ் போடுறதுக்கு வந்து C டைப் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஃபைல்ஸ் வச்சிருக்க திங்ஸ் இருக்குது. மக்களே, இப்போ நான் வந்து உட்காந்து இதோட லெக் ரூம் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறேன். ஓகே, நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஹெட் நல்லா இருக்குது. நான் வந்து ஹைட் ஒரு 5.9 to 10 இருப்பேன். ஸோ எனக்கே ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. சன்ரூஃப் நல்லா அழகாக கம்ஃபர்டபுளாக சாஞ்சிக்கிட்டு ஃபேமிலி கூட ஒரு நல்ல லாங் டிரைவ். இதோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வெளியே இதோட க்ரோம் ஃபினிஷிங் பாருங்க, லோகோ. அண்ட் இந்த இதில் 360 கேமரா இருக்குது. அதோட ஒன் ஆஃப் த கேமரா தான் இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வைப்பர், இங்கே வாஷர் எல்லாமே இங்கே இருக்குது.
அண்ட் அழகான ஒரு லோகோ அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் என்ற லோகோ அண்ட் என்ன வேரியன்ட் என்ற பியூட்டிஃபுல்லான வி இட்ஸ் டாப் என் ஆஸ் ஐ சைட் இட்ஸ் ஃபுல் ஹைப்ரிட் அது இருக்கு. அண்ட் லெட்ஸ் ஓப்பன் திஸ் பூட் ஸ்பேஸ். வந்து 373 ஆனால் உள்ள பேட்டரி எல்லாமே இருக்கிறனால 265 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இங்கே இருக்கு. இது கீழே தான் பேட்டரி எல்லா திங்ஸ் இருக்கு. சீட் வந்து நீங்க ஃபோல்டபுள் பண்ணீங்கன்னா யூ கெட் ஹியூஜ் ஸ்பேஸ். எக்ஸாம்பிள் சப்போஸ் நீங்க ஏதாவது திங்ஸ் எடுத்துட்டு போனா கூட யூ டோன்ட் ஃபீல் லைக் ஓகே இது என்ன ஒரு 263 தான் இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஆக்குறதுக்காக சீட்டை நீங்க ஃபோல்டபுள் பண்ணீங்கன்னா யூ கெட் ஹியூஜ் ஸ்பேஸ். யூ கேன் கீப் திங்ஸ். ஓகே, ஸோ மக்களே எஸ் இப்போ நம்ம வந்து எந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம்னா as I mentioned இப்போ வந்து நம்ம வந்து டொயோட்டோ அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் ஃபுல் ஹைப்ரிட் இந்த கார் தான் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஹைப்ரிட் இங்கே பார்க்க முடியுது, எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ பேட்டரியிலேருந்து மோட்டர் மூலமா அண்ட் மோட்டர்லேருந்து பேட்டரியிலேருந்து மோட்டர் மூலமா வீலுக்கு போகுது. ஸோ இது ஃபுல் ஹைப்ரிட். ஓகே, ஸோ இந்த கார் அண்ட் டிரைவிங் ரொம்ப நல்லா இருக்கு. இதில் ஹெச்டி டிஸ்பிளே வந்துடுது அண்ட் 360 கேமரா வந்துடுது, கம்ப்ளீட் லெதர் ஸ்டேரிங் வந்துடுது. நல்ல ஒரு குட் ஃபீல் அண்ட் ஹெச்டி டிஸ்பிளே நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்க்கிங் அண்ட் இசிவிடி டிரான்ஸ்மிஷன் தான் இருக்கு. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ் அண்ட் பி ஃபார் லைக் நம்ம ஆக்சுவலாக ஐக்ராஸில் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ஹோல்டுன்னு இருந்தது, அதுக்கு பதிலாக இங்கே பீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஹில்ல நம்ம ட்ரைவ் பண்ணும் போதுலாம் அண்ட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவி மோடு இருக்கு. அண்ட் மக்களே இந்த கார்ல ஃப்ரண்ட் 2 சீட்ஸும் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்டு. ஸோ எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நமக்கு ஸ்வெட் ஆகாம பேக்ல அந்த மாதிரி காட்டுது, நல்லா ஏர் ஃப்ளோ வருது. அண்ட் இதுதான் வியூ, ஃப்ரண்ட் வியூ. நம்ம வைல் டிரைவிங் வி கேன் see this view. இந்த கார் பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், தோஸ் ஹூ ஃபேமிலிக்கு நல்ல ஒரு டிராஃபிக்ல டே டு டே லைஃப்க்கு எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் கார். அண்ட் அதே மாதிரி ஃபியூல் எஃபிஷியன்சி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் கார். ஏன் அப்படின்னா இதில் ஒரு ஃபுல் ஹைப்ரிட் வந்துடுது. ஓகேங்களா, அதனால இது ஒரு பெஸ்ட் காராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டொயோட்டோட ரிலையபிள் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு யாராவது விரும்புகிறவங்களுக்கு திஸ் இஸ் ஆல்சோ ஒரு பெஸ்ட் கார். அண்ட் த டொயோட்டோ அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் இட்ஸ் பெஸ்ட் கார் ஃபார் யூ பீப்புள். ஸோ டெய்லி நான் ஃபேமிலிக்கு டிரைவ் பண்ணுறேன், மைலேஜும் கொடுக்கணும். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு மைலேஜ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடை கொடுக்குது. இதில் மோட்ஸும் இருக்கு மக்களே. இதில் வந்து நார்மல் மோட் இருக்கு அண்ட் எக்கோ மோட் இருக்கு அண்ட் ஐ மீன் டிரைவ் மோட்ஸ் இருக்கு. வில் செக் தட். ஓகே, கூட இதில் சஸ்பென்ஷன் செக் பண்ணலாம் அந்த ஸ்பீட் பிரேக்ல. லெட்ஸ் see how it feels. I'm going to tell you honestly, வெரி குட் டீசென்ட் சஸ்பென்ஷன், நல்லாவே இருக்கு. ஸோ நமக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்லாம் ஆகல, அழகா ஏறி இறங்குச்சு, நல்லா இருக்கு. அண்ட் ஸ்பீட் சூப்பர்வா இருக்கு. அண்ட் இதுல சவுண்ட் நம்ம இப்ப செக் பண்ண போறோம், சாங்ஸ் எப்படி இருக்குன்றத. போதும். ஸோ நம்ம காப்பிரைட் இஷ்யூ ஆயிடக்கூடாது. ஸோ சவுண்ட் சிஸ்டம் வேற லெவலா இருக்கு. ஸோ பேக்ல வந்து சி டைப் சார்ஜர்ஸ் அண்ட் ஏசி வெண்ட் உங்களுக்கு இருக்கு. அதனால கம்ப்ளீட்டா உங்களால பேக்ல உட்காந்து கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். அந்த ஏசி சப்ளை உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதுவும் இல்லாம பேக்ல உட்காந்துங்களுக்கு சன் ஷேட் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், என்னதான் பேசணும், மீன் டைம் நம்ம டிராஃபிக்கையும் பார்க்கணும்ல. அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு டிரைவ் சேஃப்லி. ஸோ பேக்ல சன் ஷேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வெளியே இருந்து வெளிச்சம் அடிக்காம கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கவங்களுக்காக அது கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் பாத்தீங்க. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு வந்து லைட்ஸ்லாம் வேற வந்துருது. இதுல ஃப்ரண்ட்ல மிரர்ஸ்ல ப்ரீமியம் காஸ்க்கு ஒரு லைட்டிங் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மைல்டான ஒரு லைட்ஸ் இருக்கு. லைக் நைட்ல போகும்போது we can literally feel that. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லா லைட்ஸும் வரும்போது தெரியும். ஸோ guys, this is a really nice car, the Toyota Urban Cruiser High Rider. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு மக்களே. ஸ்டியரிங்ல க்ரூஸ் கண்ட்ரோல் இங்க வருது. ஓகே, அண்ட் இதுல வந்து நமக்கு மியூசிக், ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்றதுக்கான எல்லா சிஸ்டம்ஸும் இங்க எல்லாமே வந்துருது. இப்போ நான் க்ரூஸ் கண்ட்ரோல் 40ல போறேன். I'm going to try it. ஓகே, let's see க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதான்னு. இப்போ நான் வீல்ல இருந்து எடுத்துட்டேன், அதுவே போயிட்டு இருக்கு. இப்போ நான் பிரேக்ல ஆக்சிடென்ட்ல கால் வைக்கவே இல்லை, அதுவே போயிட்டு இருக்கு. இப்போ நான் பிரேக்ல கால் வச்சோன்னே அது ஏன் கண்ட்ரோல் வந்துருது. as you all aware of that cruise control, இதுதான். அண்ட் இங்க செட்டிங்ஸ்க்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. திஸ் இஸ் அபவுட் இட். வயர்லெஸ் சார்ஜஸ் இருக்கு மக்களே. ஸோ யூஸ் பண்ணுங்க வயர்லெஸ் சார்ஜஸ். அண்ட் பேக்ல சி டைப் சார்ஜஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்லா ஈஸியா கட் அடிக்க முடியுது. And finally we're going to check this music again. போதும் மக்களே. ஸோ ஃபைனல் நம்ம ஷோரூம் வந்துட்டோம். நான் ஷோரூமை காமிக்கிறேன் நம்ம எங்களோட கார் வியூல வந்து. ஸோ திஸ் இஸ் த ஷோரூம். ஓகே, மாதாவரம்ல அந்த ரவுண்டானால இருந்து இப்படியும் வரலாம்.
ஃப்ரம் கொளத்தூர்லேருந்து எப்படியும் வரலாம். ஸோ yeah, this is the showroom. Okay, check, see the camera, 360 camera. ஸோ 0 to 15 குள்ளே போகும்போது இந்த ஸ்பீட் வரும். மூவிங்கில் போகும்போது நமக்கு சைட் வியூஸ் காமிக்கிற மாதிரி 360 கேமரா ஒர்க் ஆகும். ஸோ இதில் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் ஃப்ரண்ட்டு சைடில் இப்போ நம்ம பைக்ஸு நம்ம டிரைவ் பண்ணும்போது யாராவது கிட்ட வராங்கன்னா அந்த இது நமக்கு காமிக்கும். இது ஃபுல் வியூவு 360 கேமரா. நிற்கிறது டொயோட்டோ அர்பன் க்ரூசர் ஐ ரைடர். ஸோ ஃபுல் ஹைப்ரிட் இந்த மாடல். இதுதான் நம்ம இந்த காரை இப்போ நம்ம டிரைவ் பண்ணோம். நல்லா இருந்தது டிரைவ் பண்ணுறதுக்கே, ரொம்ப சிட்டியில் ரொம்ப நல்லா இருந்தது. சீட் கம்ஃபர்டபுள் சூப்பராக இருந்தது. அது கூட ஒரு ப்ளஷராக இருக்கிற மாதிரி வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஒரு வாவ் ஃபீலாக இருந்தது. ஸோ ஏசி வந்து வேற லெவல். நான் ஃபுல்லாக கூட வைக்கல, அந்த அளவுக்கு ஏசி எந்த அளவுக்கு அவ்வளோ சப்ளை வருது. அண்ட் இந்த லெதர்ஸ் உள்ளே இருக்கிறது, இந்த காரோட கலர்ஸ் எல்லாமே நான் போடுறேன். அண்ட் டூ செக் அவுட் ஹர்ஷா ஷோரூம், மாதாவரம் பிரான்ச். அண்ட் நான் ஃபோன் நம்பர் போடுறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். Yeah guys, and வேற ஏதாவதுனா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஹர்ஷா டொயோட்டோ மாதாவரம் பிரான்ச், ஆனந்த் சார் and his entire team and admin and whoever support for this video. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, பிக் தேங்க்யூ, and for giving me this opportunity to shoot the video. and இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் இங்கே பண்ணுவோம். லைக் ஃபியூச்சரில் கேம்ரி, டொயோட்டோல எல்லா பிராண்ட்ஸ் அண்ட் நிறைய கார்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் கார்ஸை ட்ரை பண்ணணும்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க. and மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. you'll get more videos like this and also you will see like I have so many ideas in me. yeah, thank you once again. இதோட வேற ஒரு வீடியோல உங்க மீட் பண்ணலாம். until then I am your Irudey Raj. Bye guys, thank you.